சுரக்காய் கூட்டு செய்யறது. இந்த கப்ல நான் 1/2 கப் தேங்காய் வந்து எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர் காஞ்சதும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது கூட ஒரு தக்காளி பொடி அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்து வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சு கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு 3-4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில வத்துற வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த மிளகு தேங்காவை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். 3 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையும் தூவி 2 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அட்டகாசம்.